உங்களோட கண்டுபிடிப்பு இந்த உலகம் பிரபஞ்சத்தை பார்க்குற விதத்தை முழுசா மாத்துது. ஆனா இதுக்காக உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்காம தண்டனை கிடைக்குது. வெல் எக்ஸாக்ட்லி அதுதான் இவருக்கு நடந்திருக்கு. கலீலியோ கலிலே வரலாற்றிலேயே மிக முக்கியமான சயின்டிஸ்ட்கள்ல இவரும் ஒருவர்ன்றத மறுக்க முடியாது. நம்ம பூமியை மையமா வச்சு இந்த பிரபஞ்சமே அதை சுத்தி வருதுன்னு மக்கள் எல்லாம் நம்பிட்டு இருந்த காலத்துல இல்ல நம்ம பூமியும் மத்த கோள்களும் சூரியனை தான் சுத்தி வருதுன்னு முதல் முறையா பிசிக்கலா ப்ரூவ் பண்ணி காமிச்சவர் கலீலியோ. அந்த காலத்துல இருந்த கத்தோலிக் சர்ச்சை பொறுத்தவரை பூமி தான் இந்த யூனிவர்ஸோட சென்டர்ல இருக்கு. பூமியை சுத்தி தான் ஒட்டுமொத்த பிரபஞ்சமே செயல்படுதுன்னு நம்பிட்டு இருந்தாங்க. யூரோப்போட மிகப்பெரிய ரிலீஜியஸ் குரூப்போட நம்பிக்கைக்கு எதிராக உண்மையை ப்ரூவ் பண்ணதால கலீலியோ அவரோட வாழ்நாளோட கடைசி 8 வருஷங்களை ஹவுஸ் அரஸ்ட்லயே கழிச்சாரு. எதுக்காக மக்கள் எல்லாம் பூமியை மையமா வச்சு பிரபஞ்சம் செயல்படுதுன்னு நம்பணும்? அதை கலீலியோ எப்படி தப்புன்னு ப்ரூவ் பண்ணாரு? ஐ எம் கிஷோர் அண்ட் யூ ஆர் வாட்சிங் ஸ்டார்கேசர் தமிழ். பூமியை மையமா வச்சு மொத்த யூனிவர்ஸும் பூமியை சுத்தி வருதுன்னு சொன்ன கான்செப்டோட பெயர் ஜியோசென்ட்ரிக் மாடல். முதல்ல கிரேக்க பிலோசபர் ஜியோசென்ட்ரிக் மாடலை வச்சு இந்த யூனிவர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொன்னாங்க. பித்தாகரஸ், பிளேட்டோ, அரிஸ்டாட்டல் அண்ட் டாலமி மாதிரியான பெரிய பெரிய பிலோசபர்ஸ் கூட ஜியோசென்ட்ரிக் மாடலை நம்பினாங்க. இதனாலேயே அன்னைக்கு இருந்த மக்களும் இவங்க சொன்னதே நம்பிட்டு வந்தாங்க. ஜியோசென்ட்ரிக் மாடல் ஜஸ்ட் இந்த யூனிவர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு மட்டும் சொல்லல, மதங்கள் சார்ந்த நம்பிக்கைகளையும் உள்ளடக்கி வச்சிருந்ததால மக்களால ஈஸியா அந்த மாடல் கூட கனெக்ட் ஆக முடிஞ்சது. ஈஸியா அந்த மாடலை நம்ப ஆரம்பிச்சாங்க. முதல் விஷயம், இன்னைக்கு இருக்க மாதிரி டெக்னாலஜி அன்னைக்கு இல்ல. ஸோ அன்னைக்கு அவங்க என்ன அவங்களோட வெறும் கண்களால் பார்த்தாங்களோ, என்ன நம்பிக்கைகளை கொண்டிருந்தாங்களோ அந்த புரிதலை வச்சு மட்டுமே இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் உருவாக்க ஆரம்பிச்சாங்க. நம்ம அரிஸ்டாட்டல் காலத்துல இருந்து பார்ப்போம். டெய்லி வானத்துல சூரியன், நிலவு அண்ட் மற்ற ஸ்டார்ஸ் எல்லாம் ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட்ல நகர்றத அரிஸ்டாட்டல் நோட் பண்றாரு. ஸோ இதுக்கான சிம்பிளான எக்ஸ்பிளனேஷன் என்னவா இருக்கும்னா, நம்ம பூமி எங்கேயும் நகர்றது இல்ல, ஒரே இடத்துல இருக்கு. பட் மற்ற ஹெவன்லி பாடிஸ் எல்லாம் நம்ம பூமியை சுத்தி வர்றதால பிளானட்ஸும் ஸ்டார்ஸும் நகருதுன்னு நினைச்சாரு. அடுத்து நம்ம ஏதாவது ஒரு பொருளை கீழே போட்டோம்னா அது ஸ்ட்ரைட்டா தான் கீழே விழுது. சப்போஸ் பூமி நகர்ந்து இருந்தா கீழே விழுற பொருட்கள் ஸ்ட்ரைட்டா விழாது இல்ல, கொஞ்சம் சைட்வேஸ்ல கீழே விழும். அதே மாதிரி பூமி நகர்ந்துட்டு இருந்தா உள்ள இருக்க மக்களால அந்த நகர்வை உணர முடியும்னு அரிஸ்டாட்டல் நினைச்சாரு. எக்ஸாம்பிளுக்கு போட்ல போறப்போ அந்த மூவ்மெண்ட்டை ஃபீல் பண்ண முடியுது இல்ல. சோ பூமி நகர்ந்துட்டு இருந்தா அதை நம்மளால உணர முடியும். பட் அந்த மாதிரி எந்த ஃபீலும் இல்லாததால பூமி ஸ்டேஷனரியா இருக்குன்னு அரிஸ்டாட்டல் நம்பினாரு. அடுத்து இன்னொரு ஃபேமஸான கிரேக்க ஆஸ்ட்ரானமர் கிளாடியஸ் டாலமியும் ஜியோசென்ட்ரிக் மாடலை நம்பினாரு. பட் இவர் ஜியோசென்ட்ரிக் மாடலுக்கு டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து அதை இன்னும் ஸ்ட்ராங்கா மாத்தினாரு. அண்ட் இவரோட ஜியோசென்ட்ரிக் மாடல் எக்ஸ்பிளனேஷனை கிட்டத்தட்ட 1500 வருஷங்களா மக்கள் எல்லாம் நம்பிட்டு வந்தாங்க. அரிஸ்டாட்டல் அண்ட் டாலமி மாதிரியான பெரிய ஆட்கள்லாம் ஜியோசென்ட்ரிக் மாடலை சப்போர்ட் பண்ணது புவிமைய கோட்பாடை நம்பி இருந்த மதங்களுக்கு இன்னும் பலத்தை சேர்த்துச்சுன்னு சொல்லலாம். பிகாஸ் மத ரீதியா பார்த்தோம்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு டைம்ல கத்தோலிக் சர்ச் என்ன நம்பிட்டு இருந்தாங்கன்னா, கடவுள் படைப்புகள்லயே மிக முக்கியமான அண்ட் ரொம்ப யூனிக்கான படைப்பு நம்ம பூமியும் மனிதர்களும். அதனாலதான் நம்மள மையமா வச்சு மொத்த யூனிவர்ஸே ஒர்க் ஆகுதுன்னு நம்பிட்டு இருந்தாங்க. சோ இந்த மாதிரி ஜியோசென்ட்ரிக் மாடல் டெவலப் ஆகி 1000 கணக்கான வருஷங்களா மக்கள் எல்லாம் இந்த யூனிவர்ஸை தப்பா புரிஞ்சிட்டு இருந்தாங்க. தென் 16th செஞ்சுரியில போலாண்டை சேர்ந்த ஆஸ்ட்ரானமரான நிக்கோலஸ் காப்பர்னிக்கஸ் ஹீலியோசென்ட்ரிக் மாடலை முன்வைக்கிறாரு. அதாவது நம்ம பூமியும் மத்த கோள்களும் சூரியனை சுத்தி வருதுன்னு சொன்னாரு. இந்த மாடலுக்கு பெயர் தான் ஹீலியோசென்ட்ரிக் மாடல். பட் காப்பர்னிக்கஸோட ஹீலியோசென்ட்ரிக் மாடல்ல சில எரர்ஸ் இருந்துச்சு. லைக் ஜியோசென்ட்ரிக் மாடல்ல பூமி தான் இந்த யூனிவர்ஸோட சென்டர்ல இருக்குன்னு சொன்ன மாதிரி காப்பர்னிக்கஸோட ஹீலியோசென்ட்ரிக் மாடல்ல சூரியன் தான் இந்த யூனிவர்ஸோட சென்டர்ல இருக்குன்னு சொன்னாரு. அதே மாதிரி பிளானட்ஸ் எல்லாம் பெர்ஃபெக்ட்டான சர்க்குலர் ஆர்பிட்ல சூரியனை சுத்தி வரதா சொன்னாரு. பட் பிளானட்ஸ் எல்லாம் சர்க்குலர் ஆர்பிட்ல சூரியனை சுத்துறது இல்ல, எலிப்டிக்கல் ஆர்பிட்ல சுத்தி வரும். ஆனா நிறைய விஷயங்களை அவர் கரெக்டா கண்டுபிடிச்சிருந்தாரு. லைக் ஆல் பிளானட்ஸ் இன்க்ளூடிங் எர்த் சூரியனை சுத்தி வர்றது அண்ட் நம்மளோட நிலவு பூமியை சுத்தி வர்றது, பூமி சுழல்றதுனால தான் இரவு பகல் வர காரணம்னு சொன்னாரு. பூமி சூரியனை முழுசா சுத்தி வர 1 year எடுத்துக்கும்னு சொன்னாரு. அண்ட் ஹீலியோசென்ட்ரிக் மாடலால பிளானட்ஸோட ரெட்ரோகிரேட் மோஷன் சிம்பிள் ஆச்சு. காப்பர்னிக்கஸ் அவரோட கண்டுபிடிப்பை புக்கா எழுதுறாரு. பட் 30 வருஷங்களுக்கு மேல அவர் அந்த புக்கை பப்ளிஷ் பண்ணாம இருந்திருக்காரு. கடைசியில அவர் இறப்பதற்கு முன்னாடி 1543ல தான் அந்த புக்கை பப்ளிஷ் பண்ணாருன்னு சொல்லப்படுது. காப்பர்னிக்கஸோட புக் ரிலீஸ் ஆன உடனே பெரிய அளவுல பேசப்படலனாலும் ஏர்லி 17th செஞ்சுரியில இருந்து ரொம்ப ஃபேமஸ் ஆக தொடங்குது. காப்பர்னிக்கஸோட ஹீலியோசென்ட்ரிக் மாடலை அதுக்கப்புறம் வந்து ஆஸ்ட்ரானமர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அப்டேட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அதுல ஒருத்தர் டைகோ பிராஹே. இவர் காப்பர்னிக்கஸோட ஹீலியோசென்ட்ரிக் மாடலை ஏத்துக்கல. பட் அதே சமயம் முழுசாவும் மறுக்கல. ஹீலியோசென்ட்ரிக் அண்ட் ஜியோசென்ட்ரிக் மாடலை சேர்த்து ஜியோ ஹீலியோசென்ட்ரிக்னு ஒரு புது மாடலை உருவாக்குறாரு. அதாவது இவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம பூமி எங்கேயும் நகரல, சூரியனும் நிலவும் நம்ம பூமியை சுத்தி வருது அண்ட் மத்த பிளானட்ஸ் எல்லாம் சூரியனை சுத்தி வருதுன்னு சொன்னாரு. அஞ்சலி சக்தியை லவ் பண்ணல, சக்தியை தான் கௌதம் லவ் பண்றான். இந்த மாதிரி அப்போ இருந்த ஆஸ்ட்ரானமர்ஸ் எல்லாம் ஜியோசென்ட்ரிக் மாடலை நம்பலாமா இல்ல ஹீலியோசென்ட்ரிசம் நம்பலாமான்னு முழிச்சிட்டு இருந்த காலத்துல அறிவியல் புரட்சியின் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் டூலை 1608ல நெதர்லாண்ட்ஸை சேர்ந்த கண்ணாடி தயாரிப்பாளர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் டெலஸ்கோப். இந்த டூலால தூரத்துல இருக்கிறத கிட்ட காட்ட முடியும்ன்ற நியூஸ் அடுத்த சில மாசங்கள்ல யூரோப் வர பரவுது. அப்கோர்ஸ் கலீலியோக்கும் இதை பத்தி தெரிய வருது. பட் இனிஷியல் டைம்ஸ்ல இருந்த டெலஸ்கோப்ஸ் 3 மடங்கு பெருசா காட்டுற கெப்பாசிட்டியோட தான் இருந்துச்சு. தென் கலீலியோ அவரோட ஓன் டெலஸ்கோப்பை பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி அதை 20 மடங்கு பவர்ஃபுல்லா மாத்தினாரு. அண்ட் அந்த டைம்ல நிலவோட
நிலவோட சர்ஃபேஸ் பூமியை மாதிரி இல்லாம பெர்ஃபெக்ட் ஸ்மூத்தா இருக்கும்னு மக்கள் எல்லாம் நம்பிட்டு இருந்திருக்காங்க. பட் கலீலியோ டெலஸ்கோப்பை யூஸ் பண்ணி டைரக்டா நிலவை அப்சர்வ் பண்ணப்போ நிலவுல இருந்த பெரிய பெரிய பள்ளங்களையும் மலைகளையும் பார்த்திருக்காரு. அடுத்த சில மாசங்கள்ல பிளானட் ஜூபிட்டரை பாக்குறாரு. ஜூபிட்டர் கோல 4 நிலவுகள் சுத்தி வர்றத நோட்டீஸ் பண்றாரு. இதனாலதான் ஜூபிட்டரோட 4 பெரிய நிலவுகளை கலீலியன் மூன்ஸ்னு நம்ம சொல்றோம். பிளானட் ஜூபிட்டரை நிலவுகள் சுத்தி வர்றதுன்றது ஜியோசென்ட்ரிக் மாடலுக்கு பெரிய அடியா விழுது. பிகாஸ் ஜியோசென்ட்ரிக் மாடல்ல பூமியை தானே எல்லாமே சுத்தி வரும்னு நம்பிட்டு இருக்காங்க. தென் கலீலியோ வீனஸ் கிரகத்தை பாக்குறாரு. நிலவ மாதிரியே வீனஸ் கிரகத்திலையும் வளர்பிறை தேய்பிறை இருக்கிறத நோட்டீஸ் பண்றாரு. இதுக்கான காரணம் வீனஸ் கிரகம் நம்ம சூரியனை சுத்தி வர்றதால மட்டுமே கன்ஃபார்ம் பண்றாரு. டைரக்டா பிளானட்ஸை டெலஸ்கோப்ஸ் மூலமா அப்சர்வ் பண்ண முடிஞ்சதால ஹீலியோசென்ட்ரிசம் தான் உண்மைன்னு கலீலியோவால 100% கன்ஃபார்ம் பண்ண முடியுது. அவரோட அப்சர்வேஷன்ஸ் எல்லாத்தையும் 1610ல தி ஸ்டாரி மெசஞ்சர்ன்ற ஒரு சின்ன புக்கா அவர் வெளியிடுறாரு. இந்த புக்ல அவர் அப்சர்வ் பண்ணிருந்த ஜூபிட்டரோட நிலவுகள், நம்ம நிலவோட சர்ஃபேஸ், வீனஸ் கிரகத்தோட பேசஸ், இந்த மாதிரி விஷயங்களை பத்தி மட்டும் தான் சொல்லப்பட்டிருந்துச்சு. அண்ட் இந்த புக் டைரக்டா ஹீலியோசென்ட்ரிக் மாடலை சப்போர்ட் பண்ணல அண்ட் ஜியோசென்ட்ரிக் மாடல் தப்புன்னு சொல்லல. சோ கத்தோலிக் சர்ச் இந்த புக் மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்டிக்கல. பட் மக்கள் கிட்ட இந்த புக் நல்ல வரவேற்பு இருந்துச்சுன்னு சொல்லலாம். காப்பர்னிக்கஸோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கலீலியோட இந்த கண்டுபிடிப்பை ஒரு புரட்சியா பாக்குறாங்க. கலீலியோ கொஞ்சம் கொஞ்சமா ஃபேமஸ் ஆகுறாரு. லேட்டர் கலீலியோ ஹீலியோசென்ட்ரிக் மாடலை பத்தி கொஞ்சம் ஓப்பனாவே மத்தவங்க கூட எல்லாம் பேச ஸ்டார்ட் பண்றாரு. முக்கியமா 1613 அண்ட் 1615ல அவர் எழுதின லெட்டர்ஸ்ல ஹீலியோசென்ட்ரிக் மாடல் தான் கரெக்ட்னா ஆர்கியூ பண்ணிருக்காரு. அண்ட் 1615 பீரியட்லாம் ஹீலியோசென்ட்ரிசம்க்கு நிறைய சப்போர்ட் கிடைக்குது. நிறைய பேர் அதை பத்தி பேச ஸ்டார்ட் பண்றாங்க. இதை பார்த்த சில அறிஞர்கள் கலீலியோ மதங்களுக்கு எதிரானவர்னு குற்றம் சாட்ட ஆரம்பிச்சாங்க. இப்படி பிரச்சனைகள் போயிட்டு இருக்க 1616ல கத்தோலிக் சர்ச் இந்த ப்ராப்ளம் இன்வெஸ்டிகேட் பண்ணி ஹீலியோசென்ட்ரிக் மாடல் பைபிளுக்கு எதிராக பேசுது, இனியும் யாராவது ஹீலியோசென்ட்ரிசம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா அவங்க இந்த மதத்துக்கு எதிரானவங்கன்னு முடிவு பண்றாங்க. அண்ட் காப்பர்னிக்கஸோட புக்கால தானே இவ்வளவு ப்ராப்ளம்னு அந்த புக்கை 1616ல பேன் பண்றாங்க. அண்ட் கலீலியோ கிட்டையும் இதுக்கப்புறம் நீ ஹீலியோசென்ட்ரிக் மாடலை பத்தி எங்கேயும் பேசக்கூடாதுன்னு வார்ன் பண்ணிருக்காங்க கத்தோலிக் சர்ச். இப்படியே கொஞ்சம் காலம் போக 1623ல கலீலியோட ஃப்ரெண்டான கார்டினல் மஃபியோ பார்பரேனி போப் அர்பன் 8 தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இவருக்கும் கலீலியோக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்கு. கலீலியோட ஒர்க்லாம் இவருக்கு பிடிச்சிருக்கு, பாராட்டி இருக்காரு. தென் கலீலியோ ஹீலியோசென்ட்ரிசம் ப்ராப்ளம் பத்தி அவரோட ஃப்ரெண்டான போப் ஆண்டவர் கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் போப் ஆண்டவரும் கலீலியோ ஹீலியோசென்ட்ரிக் மாடலை பத்தி எழுத அலோவ் பண்றாரு. பட் ஹீலியோசென்ட்ரிக் மாடல் உண்மைன்னு சொல்றதுக்கு பதிலா ஹைப்போதெட்டிக்கல் வேணா சொல்லிக்கோன்னு சொல்றாரு. அதாவது ஹீலியோசென்ட்ரிக் மாடல் ஒரு கற்பனைன்ற மாதிரி வேணா எழுதிக்கோன்னு போப் ஆண்டவர் கலீலியோ கிட்ட சொல்றாரு. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி கலீலியோ தன்னோட 2வது புக்கான டயலாக் கன்சர்னிங் த 2 சீஃப் வேர்ல்ட் சிஸ்டம்ஸ் 1632ல எழுதி முடிக்கிறாரு. இந்த புக்ல 3 கேரக்டர்ஸ்க்கு நடுவுல கான்வர்சேஷன் நடக்கிற மாதிரி அறிவை அழகா யூஸ் பண்ணி எழுதியிருப்பாரு கலீலியோ. ஒரு கேரக்டர் நேம் சிம்பிளிசியோ. இந்த கேரக்டர் பிடிவாதமா ஜியோசென்ட்ரிக் மாடலை சப்போர்ட் பண்ணோம். இன்னொரு கேரக்டர் சால்வியாட்டி, இது ஹீலியோசென்ட்ரிக் மாடலை சப்போர்ட் பண்ணோம். அண்ட் ஃபைனல் கேரக்டர் நேம் சக்ரெடோ, இது நியூட்ரலான ஸ்மார்ட்டான கேரக்டர். மத்த 2 கேரக்டர்ஸ் நடுவுல நடக்கிற ஆர்குமெண்ட்ல, அதாவது ஜியோசென்ட்ரிக் அண்ட் ஹீலியோசென்ட்ரிக் மாடல்ஸ்ல எது உண்மைன்னு நடக்கிற ஆர்குமெண்ட்ல எவிடன்ஸோட இருக்க ஹீலியோசென்ட்ரிக் மாடலை சக்ரெடோ கேரக்டர் ஏத்துக்கிற மாதிரி கலீலியோ எழுதி இருப்பாரு. இந்த புக் நல்ல ஃபேமஸ் ஆகுது. அண்ட் போப் ஆண்டவரும் இந்த புக்கை படிக்கிறாரு. படிச்சதும் செம டென்ஷன் ஆகுறாரு. பிகாஸ் கலீலியோ புக்ல சொல்லியிருந்த சால்வியாட்டி கேரக்டர் கலீலியோனும் சிம்பிளிசியோ கேரக்டர் போப் ஆண்டவரை கலாய்ச்சி எழுதி இருக்கிறதாவும் நினைச்சு மொத்த கேத்தலிக் சர்ச்சும் கொந்தளிக்கிறாங்க. ஆல்ரெடி 1616லயே கலீலியோ ஹீலியோசென்ட்ரிசம் சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு எச்சரிச்சிருந்தாங்க. அதை இப்ப கலீலியோ மீறிட்டதாவும் டைரக்டா போப் ஆண்டவரை இன்சல்ட் பண்ணிட்டதாவும் கலீலியோ மேல குற்றம் சாட்டி 1633ல விசாரணை நடத்துறாங்க. அண்ட் அந்த விசாரணையில கலீலியோ கேத்தலிக் சர்ச்சுக்கு எதிரான கருத்துக்களை நம்பிட்டு இருக்காருன்னு வன்மையா கண்டிக்கிறாங்க. தென் கலீலியோட வயசையும் ஹெல்த்தையும் கருத்தில் கொண்டு அவரோட மீதி இருக்க வாழ்நாள் முழுக்க ஹவுஸ் அரெஸ்ட்லயே கழிக்கணும்னு தண்டனை கொடுக்குறாங்க. அட் லாஸ்ட் தன்னோட 77வது வயசுல ஜனவரி மாசம் 1642ல கலீலியோ இறந்து போறாரு. அண்ட் 1992ல போப் ஜான் பால் II கலீலியோ விஷயத்துல சர்ச் தப்பான முடிவு எடுத்துடுச்சுன்னு ஒத்துக்கிறாரு. அதே மாதிரி கலீலியோ மட்டும் தான் டெலஸ்கோப்ஸை யூஸ் பண்ணி முதல் முறையா ஸ்பேஸை பார்த்தவரான்னு கேட்டா இல்லன்னு தான் சொல்லணும். கலீலியோ டெலஸ்கோப்பை யூஸ் பண்ண அதே டைம்ல இன்னும் சில ஆஸ்ட்ரோனாமர்ஸும் டெலஸ்கோப் மூலமா நிலவையும் மத்த கோள்களையும் பார்த்ததா சொல்லப்படுது. எக்ஸாம்பிளுக்கு இங்கிலாண்டை சேர்ந்த ஆஸ்ட்ரோனாமர் தாமஸ் ஹாரியட் கலீலியோக்கு முன்னாடியே நிலவோட சர்ஃபேஸை டெலஸ்கோப் மூலமா பார்த்து அதை வரைஞ்சதா சொல்லப்படுது. அதே மாதிரி கலீலியோ இட்டாலியில இருந்து ஜூபிட்டரோட நிலவுகளை அப்சர்வ் பண்ணிட்டு இருந்த அதே டைம்ல ஜெர்மனியை சேர்ந்த ஆஸ்ட்ரோனாமரான சைமன் மாரியஸ் ஜெர்மனில இருந்து ஜூபிட்டரோட நிலவுகளை அப்சர்வ் பண்ணியிருக்காரு. பட் சைமனுக்கு முன்னாடியே கலீலியோ ஜூபிட்டரோட நிலவுகளை பத்தி அவரோட புக்ல சொன்னதால கிரெடிட்ஸ் மோஸ்டா கலீலியோ போய் சேர்ந்திருக்கு. எப்படி கலீலியோ கௌரவப்படுத்த கலீலியன் மூன்ஸ்னு சொல்றோமோ அதே மாதிரி சைமனை கௌரவப்படுத்த அவர் வச்ச பெயர்களையே அந்த நிலவுகளோட அபிஷியல் நேம்ஸா வச்சுட்டாங்க. அதே மாதிரி கிரேக்கத்தை சேர்ந்த அரிஸ்டாக்கஸ் முதல்ல ஹீலியோசென்ட்ரிக் மாடலை பத்தி பேசினதா சொல்லப்படுது. பட் அதை ப்ரூவ் பண்ண அவர் காலத்துல டெக்னாலஜி இல்லாததால அரிஸ்டாட்டல் மாதிரி ஃபேமஸான பிலாசபர்ஸ் சொன்னதையே மக்களும் நம்பிட்டு வந்தாங்க. இந்த வரிசையில நம்ம இந்தியால ஆரியபட்டாவை சொல்லலாம். பூமி சுழல்றதால தான் இரவும் பகலும் வருதுன்னு கண்டுபிடிச்சாரு. அந்நிலவும் மத்த கோள்களும் சூரியனோட லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்றதால ஷைன் ஆகுற மாதிரி தெரியுதுன்னு சொன்னாரு. பட் ஆரியபட்டா காப்பர்னிக்கஸ் மாதிரி ஹீலியோசென்ட்ரிசம் கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்ணலன்னு சொல்லப்படுது. ஆனா ஆரியபட்டாவோட இந்த கண்டுபிடிப்புகள் ஹீலியோசென்ட்ரிசம்க்கு ஐடியாஸ் கொடுத்துச்சுன்னு சொல்லலாம்.
நிறைய ஆஸ்ட்ரோனாமர்ஸ் ஹீலியோசென்ட்ரிசம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க யாரும் அரிஸ்டாட்டல் மாதிரியோ இல்ல டாலமி மாதிரியோ ஃபேமஸா இல்லாததால அவங்க சொன்ன ஹீலியோசென்ட்ரிக் மாடலை மக்கள் ஏத்துக்கல. அண்ட் அந்த டைம்ல மக்களுக்கு இருந்த நம்பிக்கைகள் ஜியோசென்ட்ரிக் மாடல் கூட செட் ஆனது ஜியோசென்ட்ரிக் மாடலை இன்னும் ஸ்ட்ராங்கா மாத்துச்சு. தென் லேட்டர் அறிவியல் வளர்ச்சி அடையுது, டெக்னாலஜி வளருது. பூமி ஒன்னு அந்த யூனிவர்ஸோட சென்டர்ல இல்ல, பூமி மத்த கோள்களை மாதிரி சூரிய குடும்பத்துக்குள்ள இருக்கு அண்ட் சூரியனை சுத்தி வருதுன்னு கண்டுபிடிச்சோம். ஒரு விஷயம் நிறைய பேரால கண்மூடித்தனமா நம்பப்படுறதால மட்டுமே உண்மைன்னு ஆயிடாது. அதுக்கு இந்த ஜியோசென்ட்ரிக் மாடல் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லலாம்.